எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். எ பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் 30 kilograms ரெஸ்டிங் ஆன் எ ரஃப் ஹரிஜாண்டல் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக ரஃப் ஹரிஜாண்டல் பிளேனில் பார்ட்டிக்கல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது மூவிங் பொசிஷனில் இல்லை, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிக்கல் இருக்கிற அதே இடத்துல தான் என்ன இருக்கும், வெயிட்டும் அப்படியே கீப் அப் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இங்கே வெயிட் வந்து 30 kilograms. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க திரும்ப பாருங்கள். எ பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் 30 kilograms resting on a rough horizontal plane is just on the point of the motion when acted on by horizontal forces of 6 kilogram weight and 8 kilogram weight at right angles to each other. அந்த பார்ட்டிக்கலை எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்கன்னா, அந்த ஜஸ்ட் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் மோஷன், ஆக்சுவலாக எந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த பாயிண்டில் இருந்து ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸ் எதுக்குன்னா ரைட் ஆங்கிள். ஓகேங்களா, அப்போ அந்த பார்ட்டிக்கல் இருக்கிற பொசிஷனில் ஒரு ரைட் ஆங்கிள் மேக் ஆகுது. அந்த ரைட் ஆங்கிள்ஸ்க்கு ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸ், ஏன்னா ரைட் ஆங்கிள்ன்றப்ப ஒரு சைடு நீங்கள் இது ஹரிஜாண்டல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வெர்டிக்கல்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆங்கில பொறுத்தவரையும் ரெண்டுமே ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஹரிஜாண்டலுக்கு பெர்பெண்டிகுலர் வந்து வெர்டிக்கல் சைடுன்னு சொல்லுவீங்க, வெர்டிக்கலுக்கு வந்து இந்த ஹரிஜாண்டல் சைடை பெர்பெண்டிகுலர்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ரைட் ஆங்கிள்ஸை பொறுத்த வரையும் அது ரெண்டுமே என்ன இருக்கும், ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸ். இந்த ரைட் ஆங்கிள் எந்த இடத்துல மேக் ஆகுதுன்னா, அந்த வெயிட் இருக்குது பாருங்கள் பார்ட்டிக்கல். ஓகேங்களா, அந்த பார்ட்டிக்கல் இருக்கிற அதே பொசிஷனில் தான் அந்த ரைட் ஆங்கிள் மேக் ஆகுது whenever the point of the motion when acted on by horizontal forces of 6 kilogram weight and 8 kilogram weight at right angle to each other. ஓகேங்களா, டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரைட் ஆங்கிள்ஸில் 6 kilogramன்றப்ப அது இது வெர்டிக்கல் சைடா இல்லை ஹரிஜென்டல் சைடான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 8 kg வெயிட்ன்றது வெர்டிக்கல் சைடா இல்லை ஹரிஜென்டல் சைடான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அது டயக்ராம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, find the coefficients of friction between the particle and the plane and the direction in which the friction acts. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த coefficients of friction வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்க்குறீங்கன்னா, between the particle and the plane and the direction in which the friction acts, எந்த சைடில் அந்த friction ஆக்ட் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க, மீ இன்ட்டு கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது அந்த நார்மல் ஃப்ரிக்ஷன் சொல்லுவீங்களே. ஓகேங்களா, இந்த இடத்துல நார்மல் ஃப்ரிக்ஷன்றது என்ன இருக்குன்னா அந்த வெயிட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் டேர்ம்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மியூவோட வேல்யூ, அதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். டயக்ராம் பாருங்கள். கேபிட்டல் ஏவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. கேபிட்டல் ஏன்றது அந்த பார்ட்டிக்கல். ஓகேங்களா, அந்த பாக்ஸ்ன்றது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறனால வெயிட் வந்து ஒன்றும் மூவ் ஆக போகிறதில்ல. அதனால் அந்த ஹரிஜென்டல் பிளேனுக்கு அது வந்து எந்த சைடு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதே மூவிங் பொசிஷனாக இருந்தால் அந்த பிளேனுக்கு டவுன்வர்ட்ஸில் அந்த வெயிட் இருக்கும். ஓகேங்களா, இது ரெஸ்ட் பொசிஷன் இருக்கிறனால அதே இடத்துல கேபிட்டல் ஏ இருக்கிற அதே பொசிஷனில் தான் அதோட வெயிட்டும் இருக்க போகுது. அட் த சேம் டைம் அந்த கேபிட்டல் ஏ இருக்கிற பொசிஷனில் பாருங்களேன் 90 டிகிரின்னு போட்டிருக்குன்னா ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுதுங்களா, ஹரிஜென்டல் டு வெர்டிக்கல் சைடு. அப்போ அந்த 90 டிகிரின்றத ரைட் ஆங்கிள்ஸ், அந்த ரைட் ஆங்கிள்ஸ்க்கு என்னவாக இருக்கும், 6 kilogram வெயிட்டும் 8 kilogram வெயிட்டும் ஹரிஜென்டல் ஃபோர்ஸஸாக இருக்குது. நத்திங் பட் என்ன இருக்குது, ஒரு சைடு வெர்டிக்கல் வச்சுக்கோங்க, ஒரு சைடு ஹரிஜென்டல் வச்சுக்கோங்க. அப்போ நான் வெர்டிக்கலில் வந்து 6 kgயும் ஹரிஜென்டல் சைடு 8 kg எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 6 kgக்கும் 8 kgக்கும் கரஸ்பாண்டிங் ரிசல்டன்ட் வருமா. அப்போ அந்த ரிசல்டன்ட் என்னவாக இருக்க போது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்னு போடுவீங்க. அப்போ 64 + 34 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எவ்வளோ இருக்கும்போது 10. அதுதான் உங்கள் ரிசல்டன்ட். அந்த இடத்துல 10 வந்திருக்கும், அதை ஏடி சைடில் வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த உங்கள் பார்ட்டிகல் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம சப்போஸ் அது மூவிங் பொசிஷனில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா அதோட ஃப்ரிக்ஷன் இருக்குது பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது என்ன இருக்கும்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வந்து அந்த ரிசல்டன்ட்டோட அதே மேக்னிடியூடு தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு இருக்க போகுது. ஏன்னா அந்த 10ன்றது ரிசல்டன்ட் ஃபார் தட் ஹரிஜென்டல் அண்ட் வெர்டிக்கல். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றப்ப அந்த பார்ட்டிகளோட மூவிங் சைடுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு வரப்போகுது. ஓகேங்களா, அட் த சேம் டைம்
இங்கே வந்து அந்த மேக்னிடியூடு வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ கேபிட்டல் எஃபோட மேக்னிடியூடு நத்திங் பட் 10 தான் இருப்போது. அப்போ கேபிட்டல் எஃப் இஸ் நத்திங் பட் 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? நம்ம அதைப்படி அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்கள் ப்ரூஃபில் பார்க்கலாம். ஓகே, அஸ் யூஸ்வல் நமக்கு என்னென்னு தெரியும், இன்னவரை நம்ம படிச்சிருந்த அந்த ஃப்ரிக்ஷன்ஸோட தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் ஏர் ஆஃப் இன்க்ளைன் பிளேனில் வெயிட் டிபெண்ட் பண்ணி அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் படிச்சிருப்போம்ல. நார்மல் ரியாக்ஷனுக்கும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ரிலேஷன்ஸ் கேபிட்டல் அந்த டபிள்யூ வெயிட்டை பொறுத்து அந்த ஃபிகர் 2ல் பாருங்களேன். ஃபிகர் 2ல் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி நார்மல் ரியாக்ஷனுக்கும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ரிலேஷன்ஸ் என்ன இருக்கும்போது ரிசல்டன்ட்ன்றது தான் இந்த இடத்துல டபிள்யூ. அது வந்து கேபிட்டல் ஆருக்கும் கேபிட்டல் எஃப்க்கு எப்படின்னா ரிலேஷன்ஸை மேக் பண்ணோம்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் தீட்டா அண்டு கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் தீட்டான்னு வரும். இந்த ப்ராப்ளத்தை ஒரு கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு அந்த மேக்னிடியூட் 10ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபிகர் 2 வந்து நான் எதை வச்சு சொல்லியிருக்கேன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆன் ஏ ரஃப் இன்க்ளைன்டு பிளேனில் சொல்லியிருப்போம். இப்போ ஹரிஜான்டல் பிளேனில் இருக்குது, டபிள்யூன்ற ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ ஃபிகர் 3 போங்க. அப்போ பார்ட்டிக்கல் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதே பொசிஷன்ஸில் அந்த வெயிட்டு இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன மாறிடும்னா ஆங்கிள் மேக் பண்ணாதனால உங்களுக்கு ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ தான். எஃப் இங்கே வராது, நான் எக்ஸ்ட்ரா தான் எஃப்னு வரைஞ்சிருப்பேன் ஃபிகர் 3ல். ஆல்ரெடி சொன்னது தான். ரிசல்டன்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஆங்கிள் மேக் பண்ண போகுது. இந்த இடத்துல டபிள்யூன்றது ரெஸ்ட் பொசிஷன், அந்த ஏன்றது பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட் பொசிஷன்றதுனால டபிள்யூ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஆங்கிள் இல்லாதனால நம்ம எஃப்ஐ சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆர் மட்டும் சொன்னால் போதும். அதனால தான் ஆர் ஈக்குவல் இங்கே என்ன இருக்க போகுது டபிள்யூ. அதர்வைஸ் டீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்களேன். அப்போ காஸ் 0 1, அப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு எழுதிக்கலாம். அது இந்த ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்றது தான் நம்ம இங்கே அந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த கொஸ்டினில் கொடுத்ததை வச்சு நாமளாக இது வரைஞ்ச டயக்ராம்ஸு. புக்லேயும் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சேம் டயக்ராம் ஃபிகர் 9ல் பாருங்கள், சேம் டயக்ராம் இருக்குங்களா, நம்ம ஆல்ரெடி ஒர்க் அப் பண்ண டயக்ராமு. லைக் இப்போ ஏபி சைடில் 8 kg ஓகேங்களா ஃபோர்ஸும் அண்டு ஏசி சைடில் 6 kg ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ரெப்ரசன்ட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ். இப்போ ஏ பீயிங் த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல்ன்றதை ஏன்னு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்போது ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8² + 6². அப்போ 10 kgன்னு வரப்போகுது. இங்கே எல்லாமே வெயிட்டு தான் டிபெண்ட் பண்ணுறதுனால 10 kg வெயிட். அண்டு திஸ் ஆக்ட்ஸ் அலாங் ஏடி, அந்த ரிசல்டன்ட் 10 இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன எந்த சைடில் ஆக்ட் ஆகுது, ஏடின்ற லைனில் ஆக்ட் ஆகுது. மேக்கிங் ஆன் ஆங்கிள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஏடி லைன் வந்து அந்த ஹரிஜான்டல் லைன் ஏபியில் மேக் பண்ண ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ காஸ் டீட்டாஸு கூட என்னவாக இருக்கும், 8/10 வருங்களா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஏடி மேக்கிங் அன் ஆங்கிள் வித் ஹரிஜான்டல் ஏபியில் டீட்டான்னு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா அப்போ காஸ் டீட்டா ஃபார்முலா என்னப்பா 8/10ன்னு வந்துருங்களா. பேஸ் பை ஹைபாட்டினஸஸ்னு வரும். அப்போ பேஸ் என்னது 8, ஹைபாட்டினஸ் என்னது 10. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 8/10னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு 4/5. அப்போ டீட்டா ஈக்குவல் என்ன இருக்கும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வெயிட் வந்து அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அது வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்ட் அலாங் ஏடி மேக்கிங் ஆன் ஆங்கிள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேக்கிங் ஆங்கிள்னா டீட்டா தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமே. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 வித் இது 8 kg 4. 8 kg 4 இஸ் நத்திங் பட் ஏபி சைடு. ஓகேங்களா? சரி, கீழே பாருங்கள். த பார்ட்டிகல் டென்ஸ் டு மூவிங் இன் தி டைரக்ஷன் ஏடி ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதாவது இந்த பார்ட்டிகல் இருக்குங்களே அது என்ன செய்யுதுன்னா ஏடி டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த சைட் டைரக்ஷன்ஸில் அது மூவ் ஆகுது அந்த பார்ட்டிகல். அண்ட் ஹென்ஸ் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டிஏ. ஆல்ரெடி சொன்னது தான், எப்பயுமே பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் என்ன செய்யும், அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏடி டைரக்ஷனில் பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும், ஆப்போசிட் சைடு டிஏன்னு வரும். ஆனால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? நம்பர் சேஞ்ச் ஆகாது, அந்த டைரக்ஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். let capital F be the frictional force as motion just begins. அதாவது motion means அந்த ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். magnitude of F is equal to that of resultant force. resultant forceோட magnitude என்னது 10. அதே தான் இந்த frictional force Fோட magnitudeோ அதே தான். therefore F is equal to 10ன்னு எடுத்துக்கலாம். if capital R is the normal reaction on the
பார்ட்டிக்கல். நார்மல் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் அந்த பார்ட்டிகளோட பெர்பெண்டிகுலர் சைடு. ஓகேங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 30. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் ஆர் ஈக்குவல் எப்படி 30ன்னு வந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் டயக்ராம் ஃபிகர் 3ல் சொல்லியிருப்பேன். என்னென்னு சொல்லியிருப்பேன்னா ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் டபிள்யூ. கேபிட்டல் டபிள்யூன்றது என்னது? வெயிட்டு. ஓகேங்களா? இங்கே வெயிட் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க? 30 kg. அப்போ ஆர் ஈக்குவல் டு 30 kgன்னு வந்துடும். அதுதான் இங்கே ஆர் ஈக்குவல் டு 30ன்னு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மியூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மியூக்கு தான் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இஃப் mu is the coefficient of friction as the equilibrium is limiting, therefore capital F is equal to mu into capital R. capital F என்னது 10, R என்னது 30. அப்போ 10 is equal to mu into 30. அப்போ mu is equal to 10/30 which is equal to 1/3. அப்போ coefficient of friction is nothing but ratio of F is to R. ஓகேங்களா? அதாவது F/Rன்னு வரப்போது. அப்போ 1/3ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் 2ன்றது நத்திங் பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செக்ஷன் 10, 11, 12ஓட கண்டினியூஷன் தான். ஈக்குலிபிரியம் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இன் ஏ ரஃப் இன்க்ளைன் பிளேனில் இருக்குல்ல, அதே கான்செப்ட்ஸில் இங்கே டபிள்யூட வேல்யூவை மெஷர் பண்ண போகிறாங்க. எப்படின்னு பாருங்கள். கொஸ்டினில் பாருங்கள். ஏ வெயிட் கேன் பி சப்போர்ட்டட் ஆன் ஏ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் பை எ ஃபோர்ஸ் கேபிட்டல் பி. ரஃப் இன்க்ளைன் பிளேனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட வெயிட்டு அது என்னவா இருக்க போது? பெர்பெண்டிகுலர் டு இல்லைன்னா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க போகுது. ஓகேங்களா? டவுன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும் வெயிட் எப்பயுமே. இதில் அந்த ரஃப் இன்க்ளைன் பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த டைரெக்ஷன்ஸில் தான் அந்த பீன்ற ஃபோர்ஸு இருக்கும். இப்போ அந்த பிளேனுக்கு ஹரிஜாண்டலாக கியூன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆக்டிங் அலாங் தி பிளேன் ஆர் பை எ ஃபோர்ஸ் கேபிட்டல் கியூ ஆக்டிங் ஹரிஜாண்டலி. ஸோ தட் இந்த வெயிட் அந்த கேபிட்டல் டபிள்யூன்றதான் வெயிட்டு, அதை தான் இங்கே மெஷர் பண்ண போகிறாங்க. கேபிட்டல் டபிள்யூசி கூட என்ன ப்ரூவ் பண்ணோம்னா பிக்யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் பி ஸ்கொயர், வேர் லாம்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம லாம்டான்ற ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கோம். அதுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான ஃப்ரிக்ஷன்றதை டாபிக் படிக்கும்போது டான் லாம்டா ஈக்குவல் டு மியூன்னு கூட படிச்சிருப்போம். அதே இதை நம்ம செக்ஷன் 11, 12 அந்த 10லேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே ரைட். இப்போ என்னென்னா ரஃப் இன்க்ளைன் பிளேனில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதோட வெயிட் என்னவா இருக்க போகுது? பிளேனுக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த பார்ட்டிக்கலை ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸில் வச்சுக்கிறதுக்காண்டி ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா அந்த பீன்ற ஃபோர்ஸு அந்த ரஃப் இன்க்ளைன் பிளேன் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். அந்த பிளேனோட ஹரிஜாண்டல் ஷேப்பில் கியூன்ற ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் ஆகுது. கேபிட்டல் டபிள்யூ ஈக்குவல் டு பிக்யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் பி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். சொல்யூஷன் பாருங்கள். லெட் கேபிட்டல் டபிள்யூ பி தி வெயிட். அந்த ஏன்றது டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏன்றது தான் பார்ட்டிக்கல், அதோட வெயிட் என்ன இருக்குது? பிளேனுக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்குங்களா? ஓகே. ஆல்ஃபான்றது என்னென்னா அந்த இன்க்ளைன்டு பிளேன் ஹரிஜாண்டல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபான்றது 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏன்னா ஆங்கிள்ன்றப்ப அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்லேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் அதே ஆல்ஃபா ரீப்ளேஸ் ஆகும். அதனால தான் அந்த ஆங்கிள்ன்றது ஒரு 3 இடத்துல அதே மாதிரி மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ரைட். ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் டபிள்யூன்றது வெயிட்டு அண்ட் ஆல்ஃபா பி தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன். கேபிட்டல் ஆர்ன்றது ஆல்ரெடி தெரியும், நார்மல் ரியாக்ஷன். அந்த பார்ட்டிக்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக வர்றது தான், அந்த பார்ட்டிகளோட சென்டர் பொசிஷனுக்கு பெர்பெண்டிகுலராக வர்றது நார்மல் ரியாக்ஷன். ஓகே. when the weight is just on the point of moving down. ஓகேங்களா? அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், வெயிட் எப்போ இருக்கும்? டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இப்போ என்ன இருந்தால் வெயிட் இஸ் ஜஸ்ட் ஆன் தி பாயிண்ட் மூவிங் டவுன். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூ ஆர் ஆக்ட் ஆஃப்வர்ட்ஸ். அது கீழே புல் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிக்கல் வந்து மேலே மூவ் ஆகும்போது அந்த வெயிட் என்னவாக இருக்கும்? கீழே புல் பண்ணும். அப்போ பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, வெயிட் வந்து டவுனில் புல் பண்ணுது. இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். அப்போ தான் பார்ட்டிக்கல் மேலே மூவ் ஆகும். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கலை மேலே அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணும். இப்போ ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் கேபிட்டல் கியூ கீப்ஸ் த வெயிட் இன் ஈக்லிபிரியம். அந்த கியூன்ற ஃபோர்ஸ் என்ன செய்யுதுன்னா, ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் கியூன்றது அந்த பார்ட்டிக்கலை ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஹரிஜாண்டல் ஷேப்பில் அது கீப் அப் பண்ணுது. ஓகேங்களா? ஆல்ரெடி பீன்ற ஃபோர்ஸு இன்க்ளைன் பிளேனில் ஹரிஜாண்டல் பொசிஷனில் இது ஈக்லிபிரியம் பொசிஷனில் அது மேக் பண்ணுது. ஓகேங்களா? ஈக்லிபிரியன்றது நத்திங் பட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கலோட
இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. ஆனால் அட் தி சேம் டைம் நம்ம மேலே கீழே அந்த பார்ட்டிகளை மூவ் பண்ணும்போது அடிஷ்னலாக சில ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும். அதுதான் இங்கே மியூஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 10, 11 பார்த்தாச்சு. திரும்பவும் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ ரிசால்விங் அலாங் தி பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், நத்திங் பட் அந்த வெயிட்டுக்கு கரஸ்பாண்டிங்க நார்மல் ரியாக்ஷன், அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இதோட ரிலேஷன்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் இது மெயின் டயக்ராமை டிபெண்ட் பண்ணி இங்கே 3 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் 1ல் பாருங்கள், க்யூன்றது வந்து ரிசல்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த நீங்கள் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், க்யூவை வந்து ரிசல்டண்ட்டாக எப்படி இருக்கும்னா அந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கும் ஒரு இந்த நார்மல் ரியாக்ஷனோட சைடை எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கும் என்ன இருக்குன்னா ரிசல்டண்ட்டாக இருக்கும். ஃபிகர் 10 உங்கள் சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, அந்த டயக்ராமில் கேபிட்டல் க்யூ எப்படி இருக்கும்னா ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் அந்த ஹரிஜென்டல் பிளேனோட ஹரிஜென்டல் சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஹரிஜென்டல் ஃபோர்ஸஸாக இருக்குது அந்த பிளேனில். ஆனால் க்யூன்றது நீங்கள் கரஸ்பாண்டிங்க இன்க்ளைன்டு பிளேனுக்கும் நார்மல் ரியாக்ஷன்ஸை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டு தட் பிளேனுக்கு, அந்த ஹரிஜென்டல் பிளேனுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த க்யூன்றது ரிசல்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான் இருந்ததுன்னா ஆல்ரெடி என்னென்னு தெரியும் நமக்கு, ஹரிஜென்டல் சைடில் க்யூ கால்ஸ் ஆல்ஃபான்னு வரும், வெர்டிக்கல் சைடில் க்யூ சைன் ஆல்ஃபான்னு வரும், டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஆங்கிள். அதை வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஃபிகர் 1ல். ஃபிகர் 2ல் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி சொன்னது தான், அந்த கேபிட்டல் ஆறுன்றது அந்த பார்ட்டிக்கல் ஏன்றதோட நார்மல் ரியாக்ஷன், அது அந்த பார்ட்டிகளோட சென்ட்ரல் பொசிஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, அதோட ஆப்போசிட் சைடில் தான் இந்த க்யூ சைன் ஆல்ஃபா இருக்கும். ஃபிகர் 1ல் க்யூ சைன் ஆல்ஃபா வரைஞ்சிருக்கீங்களா, அந்த க்யூ சைன் ஆல்ஃபா போர்ஷன்ஸ் எங்கிட்டு இருக்கும்னா அந்த பார்ட்டிகளுக்கு அந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் க்யூ சைன் ஆல்ஃபான்றது. ஆனால் இந்த பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய அப்போ 2 ஃபோர்ஸ் என்ன இருக்கும், கேபிட்டல் ஆரும் க்யூ சைன் ஆல்ஃபாவும். ஆனால் இந்த க்யூ சைன் ஆல்ஃபா ஆப்போசிட் சைடில் இருக்குது. கேபிட்டல் ஆறுன்றது கேபிட்டல் ஆருக்கு க்யூ சைன் ஆல்ஃபா ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ பார்ட்டிக்கல் ஏல 2 ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ டபிள்யூ வெயிட்டை டிபெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எப்படி மேக்னிட்யூட் பண்ணுறாங்கன்னா ஃபிகர் 3ல் பாருங்கள், பார்ட்டிக்கல் கேபிட்டல் ஏ இருக்குங்களா. இப்போ வெயிட்டை டிபெண்ட் பண்ணி அந்த டயக்ராம் வரைஞ்சோம்னா கேபிட்டல் டபிள்யூ ஹரிஜென்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ அது எப்படி இருக்கும்னா ஆர் மைனஸ் க்யூ சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். ஏன்னா க்யூ சைன் ஆல்ஃபா ஆருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ நம்ம சப்ரைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஆர் மைனஸ் க்யூ சைன் ஆல்ஃபா. இப்போ க்யூ காஸ் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னா அந்த இன்க்ளைன் பிளேனில் ஃபிகர் 1ல் க்யூ காஸ் ஆல்ஃபா வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த க்யூ காஸ் ஆல்ஃபா அந்த இன்க்ளைன் பிளேனில் அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி மியூஆர்ன்றது என்னவாக இருக்கும், பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் போது ஏற்படக்கூடிய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். க்யூ காஸ் ஆல்ஃபான்றது என்னது, அந்த பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய ஈக்லிப்ரியம் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் தான் க்யூ காஸ் ஆல்ஃபா. சேம் இன்க்ளைன் பிளேன்லேயே இருக்குது. அப்போ மியூஆரோட என்ன செஞ்சிடணும்னா க்யூ காஸ் ஆல்ஃபாவை ஆட் பண்ணிக்கிறணும். அதனால தான் வெர்டிக்கலில் மியூஆர் ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபான்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ டபிள்யூவுக்கு கரஸ்பாண்டிங்க 2 ஃபோர்ஸஸை ஹரிஜான்டலையும் வெர்டிக்கலையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ இதோட ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். WRFனா அது ஆர் சீக்வல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா, எஃப் சீக்வல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு படிச்சிருப்பீங்க. இங்கே எஃப்க்கு பதில் என்ன இருக்குது, ஆருக்கு பதில் ஆர் மைனஸ் க்யூ சைன் ஆல்ஃபா, எஃப்க்கு பதில் மியூஆர் ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இதோட ரிலேஷன்ஸை அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்பர் 1, 2ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் போட்டிருக்கேன் பாருங்கள். a/b = c/d square root of a square plus c square divided by square root of b square plus c square. ஆக்சுவலாக அது நம்பர் 3 கான்செப்ட். a/b = c/d இருந்தால் அந்த தேர்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஏக்கு பதில் 1 எடுத்துக்கோங்க, பிக்கு பதில் 2 எடுங்க, சிக்கு பதில் 4 எடுத்துக்கோங்க, டிக்கு பதில் 8 எடுங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஸ் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இது நம்பர் 3 கான்செப்ட். இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ப்ராப்ளம் அந்த சொல்யூஷன்ஸில். அதுக்காண்டி இங்கே தனியாக நோட் போட்டு எழுதியிருப்பேன். ஓகேங்களா, இந்த நோட் எதுக்குன்னா அந்த ப்ராப்ளமோட கால்குலேஷனுக்காண்டி எழுதியிருப்பேன். ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஐ திங்க் செக்ஷன் 11ல் அந்த பியோட லிமிட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போதும் டவுன்வர்ட்ஸில் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகும்போதும் அந்த பியோட லிமிட் என்ன இருக்கும், லைஸ் பிட்வீன் டேர்ம்ஸ்னு வரும்ல, அப்போ இருக்கும்
அப்பர் சைடில் மூவ் ஆகும்போதும் லோயர் சைடில் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போதும் அந்த பியோட ஈக்குலிபிரியம் பொசிஷனில் கீப் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பின்றதை நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அது இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், கம்மி பண்ணலாம். இப்போ ஃபிகர் 3 வரைஞ்சிருந்தோம்ல, அதை வச்சு நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? அப்போ μr + q cos alpha = w sin alpha அண்ட் அது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அண்டு கேபிட்டல் R = w cos alpha + q sin alpha. நான் என்ன சொல்லியிருந்தேன்? r - q sin alpha = w cos alphaன்னு சொல்லியிருந்தேன். அந்த -q sin alpha அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ r = w cos alpha + q sin alphaன்னு வரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போடுங்க. உங்கள் புக்கில் அதை மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் நெக்ஸ்ட் லைனில் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ சொன்னீங்க r = w cos alpha + q sin alpha, அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கீப் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ r கிடச்சிருச்சு. இந்த r ஈக்குவேஷன் 2 என்ன செய்றீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. μrன்னு வருது பாருங்க, அந்த r க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன இருக்கும்? μ × w cos alpha + q sin alpha + q cos alpha = w sin alphaன்னு வரும். நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்றீங்கன்னா இந்த q டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் கீப் அப் பண்ணிக்கோங்க. w வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடில் கீப் அப் பண்ணிக்கோங்க. அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். q of μ sin alpha + cos alpha = w × sin alpha - μ cos alpha, அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த சேம் வெயிட் கேபிட்டல் W is supported by a force capital P acting along the plane. அந்த ஆல்ரெடி சொன்னது தான். அந்த டபிள்யூன்ற வெயிட்டுக்கு அதை அப்படியே வெயிட்டை கீப் பண்ணுறதுக்கு பீன்ற ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும்? அந்த இன்க்ளைன் பிளேனில் ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருப்போம். இந்த கான்செப்டை செக்ஷன் 10, 11, 12 படிச்சிருப்போம். அது திரும்ப யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் பி எப்படி மெஷர் பண்ணியிருப்பீங்கன்னா, எப்போ அந்த அந்த பார்ட்டிக்கிள் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணும் போது கேபிட்டல் பியோட வேல்யூ மெஷர் பண்ணியிருப்பாங்க. அதை தான் ஃப்ரம் செக்ஷன் 11 பேஜ் நம்பர் 213 போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 11லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் கேபிட்டல் பி = 2 வேல்யூஸ் வரும். ஒரு வேல்யூ வந்து அப்வர்ட்ஸ் இருக்கும்போது, இன்னொன்று டவுன்வர்ட்ஸில் போகும்போது பார்ட்டிக்கல். ஓகேங்களா? இங்கே வந்து பார்ட்டிக்கல் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. அப்போ கேபிட்டல் பின்றது அந்த இடத்துல P1ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் பி = w × sin of alpha minus lambda / cos lambda by section 11ல இருந்து. ஓகே, which is equal to w by cos lambda அப்படியே கீப் பண்ணிக்கோங்க. sin of alpha minus lambda பார்க்க எப்படி இருக்கு? sin a minus b ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ sin a minus b ஃபார்முலா என்னது? sin alpha cos lambda minus cos alpha sin lambda. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 3 இருக்கு பாருங்க. அதிலிருந்து காஸ் டேர்ம் சைன் டேர்ம்னு லெஃப்ட் சைடில் காஸ் டேர்மும் ரைட் சைடில் சைன் டேர்ம் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 3 என்ன செய்றீங்கன்னா காஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. சைன் டேர்ம்லாம் கலெக்ட் பண்ணி ரைட் சைடில் வைங்க. அப்படி வச்சிங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு q + μ w = sin alpha இன்ட்டு w - μ qன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்றீங்கன்னா அந்த காஸ் ஆல்ஃபா டிவைடர் பை இந்த சைனோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கு பாருங்க, அதை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஆல்ஃபா டிவைடர் பை w - μ qன்னு வரும். sin alpha டிவைடர் பை இந்த காசோட மல்டிப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதை ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா sin alpha டிவைடர் பை q + μ wன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. therefore cos alpha divided by w minus μ q sin alpha divided by q plus μ w. ஓகேங்களா? இது பார்க்க எப்படி இருக்குது? இப்போ ஒரு நோட்னு போட்டு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? a/b = c/d which is equal to எப்படி எழுதிக்கலாம்? square root of a square plus c square divided by square root of b square plus d square எழுதிக்கலாமா? அந்த கான்செப்ட் படி தான். and each which is equal to square root of cos square alpha plus sin square alpha divided by square root of w minus μ q the whole square plus q plus μ w the whole squareன்னு எழுதியிருப்பாங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு வருது. அப்போ 1 வந்துடும். டிவைடர் பை டினாமினேட்டரில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த டபிள்யூ ஸ்கொயர் டேர்மை காமன் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்றில் வந்து q ஸ்கொயர் டேர்மை காமன் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அது கேன்சல் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து டபிள்யூ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அதுலேயே அந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே μ q டிவைடர் பை டபிள்யூன்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து க்யூவை காமன் எடுத்திங்கன்னா அப்போ μ w டிவைடர் பை க்யூன்னு வரும். எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டர் டேர்ம் எப்படி சொல்கிறோம்னா 1 டிவைடர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் w ஸ்கொயர் இன்ட்டு 1 + μ ஸ்கொயர்
ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர்னு வரும். இப்போ அந்த டினாமினேட்டரில் காமன் என்ன இருக்குது, ரெண்டு இதுலேயும் 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர் இருக்குது. அதை காமன் எடுத்துட்டா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது, tan ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ 1 ப்ளஸ் மியூ ஸ்கொயர் எப்படி இருக்கலாம், 1 ப்ளஸ் மியூக்கு பதில் tan லாம்டா போட்டுடலாம். அப்போ 1 ப்ளஸ் tan லாம்டா ஸ்கொயர் tan ஸ்கொயர் லாம்டா. ஓகே, அப்போ டினாமினேட்டரில் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என்னது, சீக்கன் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் என்னது, சீக்கன். அப்போ 1 பை சீக்கன் லாம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, அந்த ஈச் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு இதுதானே. அப்போ இதில் இருந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாவை தனித்தனியாக பிரித்து நெக்ஸ்ட் லைனில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். therefore cos alpha is equal to w minus mu q divided by secant lambda into square root of w square plus q square, and sin alpha is equal to q plus mu w by secant lambda into square root of w square plus q square. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெண்டு வெளியும் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இருக்குது பாருங்கள், அது ரெண்டையும் நம்ம பி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், ஈக்குவேஷன் 4 அதில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ இந்த காசும் சைன்லேயும் பாருங்கள் டினாமினேட்டர் காமனாக இருக்குங்களா. அப்போ டினாமினேட்டர் காமனாக கீப் அப் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே ஈக்குவேஷன் 4ல் ரீப்ளேஸ் பண்ணலாம். கேபிட்டல் பி ஈக்குவல் டு டபிள்யூ பை காஸ் லாம்டா ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு, இப்போ நியூமினேட்டரில் என்ன இருக்கும், q ப்ளஸ் மியூ டபிள்யூ இன்ட்டு காஸ் லாம்டா மைனஸ் கேபிட்டல் டபிள்யூ மைனஸ் மியூ q இன்ட்டு சைன் லாம்டா டிவைடட் பை சீக்கன் லாம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா, இதை அப்படியே ரெடியூசஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள், which is equal to capital W divided by square root of capital W square plus Q square. ஏன்னா அந்த சீக்கன் டேமும் காஸ் டேமும் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் காசும் இருக்கும் சீக்கனும் இருக்கும். அப்போ சீக்கன் 1 பை காசு எழுதும்போது காஸ் கேன்சல் ஆகிடும். அந்த டினாமினேட்டர் உள்ள டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிட்டிங்கன்னா அப்போ கேபிட்டல் W டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் W ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, Q எல்லாம் ஃபஸ்ட்டு டேம் ஆகும், W எல்லாம் செகண்ட் டேம் எழுதுனா Q இன்ட்டு காஸ் லாம்டா ப்ளஸ் மியூ சைன் லாம்டா ப்ளஸ் w இன்ட்டு மியூ காஸ் லாம்டா மைனஸ் சைன் லாம்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, மியூன்றது டான் லாம்டா எப்படி எழுதிக்கலாம், சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டான்னு எழுதிக்கலாம். அதை தான் செஞ்சுருப்பாங்க. மியூக்கு பதில் சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் லைனில் w டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டு q காஸ் லாம்டா ப்ளஸ் சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டா இன்ட்டு சைன் லாம்டா ப்ளஸ் w இன்ட்டு சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டா இன்ட்டு காஸ் லாம்டா மைனஸ் சைன் லாம்டான்னு வந்துடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் W டிவைடட் பை, இப்போ அந்த செகண்ட் லைனில் W டேர்ம்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் காசும் அந்த நியூமினேட்டர்லையும் காசு இருக்கும், டினாமினேட்டரில் காசு இருக்கும், கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் மைனஸ் சைன் 0 வரும். அப்போ W டேர்ம் அந்த செகண்ட் லைனில் லாஸ்ட்டாக வரக்கூடிய ப்ராக்கெட்டில் வரக்கூடிய W டேர்ம் வராது. அட் த சேம் டைம் க்யூவில் இருக்குது பார்த்தீங்களா, க்யூவில் வந்து என்ன ஆயிரும்னா எல்சிஎம் எடுத்து பார்க்கும்போது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் லாம்டான்னு வந்துடும். அப்போ தேர்ட் லைனில் W டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டு q இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் டேம் விச் இஸ் ஈக்குவல் டு WQ இன்ட்டு அந்த டினாமினேட்டர் காஸ் டேம் நியூமினேட்டர் கொண்டு போயிட்டிங்கன்னா சீக்கன் லாம்டா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் இது மட்டும்தான் இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் மட்டும்தான் வரும். ஆக்சுவலாக இது பியோட வெளி. அப்போ பி ஸ்கொயர் என்ன இருக்கும், therefore p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஸ்கொயர் q ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லாம்டா டிவைடட் பை டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அந்த டினாமினேட்டர் உள்ளது அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பி ஸ்கொயர் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு டபிள்யூ ஸ்கொயர் q ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லாம்டான்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த W டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, ரிமைனிங் டேர்ம்ஸை ரைட் சைட் கொண்டு போங்க. அதில் W காமன் எடுத்துங்க. அப்போ டபிள்யூ ஸ்கொயர் எப்படி காமன் எடுத்துட்டிங்கன்னா q ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் q ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ டபிள்யூ ஸ்கொயர் டேர்ம்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதோட மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. அப்போ பி ஸ்கொயர் q ஸ்கொயர் டிவைடட் பை q ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் பி ஸ்கொயர் வந்துடும். நமக்கு வேண்டியது W தான். அப்போ திரும்ப ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ PQ டிவைடட் பை W ஈக்குவல் டு PQ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் q ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் அந்த இன்க்ளைன் பிளேனில் அந்த பார்ட்டிக்கலில் ஏற்படுத்தக்கூடிய வெயிட் மெஷர் பண்ணியாச்சுங்களா. திரும்ப ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள்.